ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் நம்ம வந்து சாயில் மினரல்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு ரிசோர்ஸஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எலக்ட்ரிசிட்டியை அந்த எனர்ஜி இல்லாமல் வந்து நம்மளால் வந்து வாழ முடியாது. எல்லா எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ் பற்றி தான் இருக்குது. அதனால் வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸை வந்து 2 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சோர்ஸ் ஆஃப் நான் ரினியூவபிள் எனர்ஜி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸஸ், நியூக்ளியர் மினரல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சோர்ஸ் ஆஃப் நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றது என்னென்னா வாட்டர், சன்லைட், விண்ட், பயோகேஸ், டைட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன டேட்டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கேட்பாங்க அப்படின்னா, எந்த இடத்துல அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றது வந்து கோல் அப்படின்றது வந்து நிலக்கரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து எரியக்கூடிய, ஓகேங்களா, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அதில் வந்து மெயினாக வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம் நாட்டுடைய 67% எனர்ஜியை வந்து ரிக்வயர்மெண்ட் வந்து கோல் மூலமாக, அதாவது நிலக்கரி மூலமாக தான் நம்ம வந்து ரிக்வயர்மெண்ட்டை வந்து பூர்த்தி பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா படிவ பாறைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப செடிமெண்டல் ராக்ஸு, ஸோ அதில் தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தெர்மல் பவர். ஓகேங்களா? ஸோ தெர்மல் பவரை ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேவா? பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய கண்ட்ரிக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் கோல்டுன்னு சொல்கிறாங்க. கேட்பாங்க பிளாக் கோல்டு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நிலக்கரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து கார்பன் கண்டென்ட்டை வச்சு ஸோ ஒரு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆந்திரைசைட். ஓகேங்களா? அதில் எவ்வளோ கார்பன் இருக்கும் அப்படின்னா 80 to 90%. அதுக்கடுத்து வந்து பிட்மின்ஸ். ஓகேங்களா? ஸோ பிட்மினஸ் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா 60 to 80% கார்பன் இருக்கும். பழுப்பு நிலக்கரி லிக்னைட்னு சொல்லுவாங்க. ஸோ 40 to 60% இருக்கும். பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து லெஸ் தென் 40% கார்பன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த 4 பாயிண்ட்லையும் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் வந்து எதில் எவ்வளோ சதவீதம் கார்பன் இருக்குது அப்படின்றத கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் கோல் வந்து இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து கேஸாகவும், ஆயிலாகவும், எலக்ட்ரிசிட்டியாகவும், தெர்மல் பவராகவும் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து பேசிக் ரா மெட்டீரியலாக வந்து எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கெமிக்கல், ஃபெர்டிலைசர், பெயிண்ட்டு, இந்த எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளசிவெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் கிளி சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோல், இந்தியன் கோல் வந்து மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டவனா சீரீஸ் ஆஃப் ராக். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எந்த சீரீஸ் ஆஃப் ராக்கில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெட்டில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த கோல் ரிசர்வாயர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 4 ஸ்டேட்டில் இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் மத்திய பிரதேஷ். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 90% கோல் ரிசர்வாயரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து வெறும் 2% அபவுட் 2% ஆஃப் இந்தியன் கோல் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தரை. ஓகேவா? ஸோ 3ஆம் தர கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் நிலையில் இருக்கிற கோல்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசாமும், அதுக்கடுத்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இருக்குது. கேட்கலாம் எந்த இடத்துல வந்து வெறும் 3ஆம் தரமான கோல் வந்து எங்கே கிடைக்குதுன்னு கேட்கலாம். ஸோ லார்ஜஸ்ட்டாக எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் தான் வந்து பண்ணுறாங்க. ஜார்க்கண்டை தொடர்ந்து ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்டு மகாராஷ்டிரா பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேஜர் கோல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குது. ஓகேங்களா? பக்கோரோ, நார்த் கரன்பூர். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கரன்பூர், கிரிடிக், ராம்கிர், டால்டன்கஞ்ச், ராஜ்மால், தர்ச்சர், ராஜ்பூர் இன் ஒடிசா. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ்லலாம் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து
கோல் இந்தியா லிமிடெட் சிஐஎல் ஓகேங்களா. அது அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்டேட் கண்ட்ரோல்டு மைனிங்ஸை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இது வேரியஸ் பிளேசஸ்லேயும் வந்து அதோடைய பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்பாத், ரஞ்சி, பிலாஸ்பூர், நாக்பூர், சம்பல்பூர் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கொத்தகுட்டம் ஓகேங்களா, ஆன்சல் ஓகேவா, இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதன் ஊர் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல் ப்ரொடியூசிங்லேயே வந்து பெரிய லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் கம்பெனி இந்த வேர்ல்டு எதுன்னா கோல் இந்தியா லிமிடெட். உலகத்திலே வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கோல் உற்பத்தி பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியன் லிக்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் கோலை வந்து எந்த இடத்துல டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த பெனின்சுலர் இந்தியான்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லிக்னேட் வந்து இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ எந்த 3 மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு 3 இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அதோடைய பாலிசி, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து பண்ணுறது எல்லாத்துடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் இந்தியா லிமிடெட் இருக்குது, என்எல்சி இந்தியா லிமிடெட் இருக்குது, அண்டு சிங்கரேனி கோலார்ஸ் கம்பெனி லிமிடெட் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேகமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பெட்ரோல் அண்டு கச்சா எண்ணெய் ஓகேங்களா. பெட்ரோல் அண்ட் கச்சா எண்ணெயை வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெட்ரோலியம் வந்து 2 டைப் ஆஃப் வேர்டை வந்து பிரிக்கிறாங்க. பெட்ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து ராக், ஓலியம் அப்படின்றது வந்து ஆயில் ஓகேங்களா. ஸோ இந்த பெட்ரோல் ஆயிலை வந்து எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராக் ஆஃப் த எர்த்தில் வந்து எடுத்து பண்ணுறாங்க. அதனால வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா மினரல் ஆயில்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து எளிதில் எரியக்கூடியது ஓகேங்களா. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் எரியக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து 90லேருந்து 95% ஆஃப் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்டு ஆர்கானிக் மெட்டாலிக் காம்போனன்ட்ஸ் வந்து 5% வந்து இருக்கும் ஓகேங்களா. இந்த பெட்ரோலியம் சோர்சஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பவராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபார் ஆட்டோமொபைல், ஏரோப்ளைன்ஸு, ஷிப்ஸு, லோக்கோமோட்டிவ்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா லூப்ரிகன்ஸு, கெரோசின், வேஸ்லின், தார், சோப்பு, டெர்லின், மெழுகு, வேக்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் வந்து ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பெட்ரோலியம் கச்சா எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து இருக்குது. அதாவது கடற்கரை பகுதியிலையும் இருக்குது, உள்நாட்டு பகுதியிலையும் வந்து இந்த பெட்ரோலியம் வந்து கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த 2017ஆம் ஆண்டு வந்து டோட்டலாக வந்து நம்ம எவ்வளோ கச்சா எண்ணெயை வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 604.10 மில்லியன் டன்ஸை வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 2017 ஓகேங்களா. ஸோ இதில் 54% வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஷோர்லேயும் ஆஃப் ஷோரில் வந்து 46% இருக்குது. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 324.24 மில்லியன் டன்ஸு ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 2011-12 வந்து பார்த்திங்கன்னா இந்த 12க்கும் 2017-18 காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் வேரியேஷன் நடந்திருக்கு. அதுவும் வந்து நெகட்டிவில் குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஓகேங்களா. புக்கில் ஒரு இமேஜ் இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அந்த இமேஜில் வந்து அது குறைஞ்சிட்டே வந்திருக்கு அப்படின்றத காட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அதாவது ஒரு பொருள் இப்போ பெட்ரோலியை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும், ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும், ரீஃபைன் பண்ணுறதுக்கும், அதை டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட் பண்ணுறதுக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் என்ன இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மும்பை ஹை ஆயில் ஃபீல்டும், அதுக்கடுத்து வந்து குஜராத் கோஸ்ட்டும், அதுக்கடுத்து வந்து பிஸ்ஸமின்ஸ் ஓகேவா. ஸோ ஆயில் ஃபீல்ட் ஆஃப் மும்பை ஹைலியும் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஸோ வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு ஓகேங்களா 65%. அதுக்கடுத்து 2வது லார்ஜஸ்ட் என்னென்னா குஜராத் கோஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இது கேட்கலாம். ஸோ எது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டு எது ஈஸ்டர்ன் கோஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஓல்டஸ்ட் ஃபீல்டு இந்த கண்ட்ரி ஓகேங்களா. ஸோ அதுவும் கேட்பாங்க. தக்பாய் ஓகேவா. தக்பாய் ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக கண்ட்ரியில் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து
ஓல்டஸ்ட்டாக வந்து இருக்கிறது தக்பாய். ஓகேங்களா, ஸோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸஸ். ஓகேங்களா, ஸோ நேச்சுரல் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பெட்ரோல் கூட வந்து இணைந்தே தான் இருக்கும். ஓகேங்களா, இது நேச்சுரலாக வந்து ஹைட்ரோ கார்பன் கேஸோட மிக்சராக இருக்கும். ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஹையராக ஆல்கலைன்ஸு, அப்புறம் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனு, ஹைட்ரஜன் சல்ஃபைட்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்போசல் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் உடைய ரொம்ப நாளாக இருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயராக இருந்து அதோடைய வெப்பமண்டல ப்ரெஷரை தாங்காமல் வந்து ஒரு கேஸ் வந்து உருவாகும். ஸோ இதை வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை ஹீட்டிங் பண்ணுறதுக்கும், குக்கிங் பண்ணுறதுக்கும், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கெமிக்கல் உற்பத்தி பண்ணுறதுக்கும், மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக்ஸு, அதுக்கடுத்து வந்து கமர்ஷியல் இம்போர்ட் ஆர்கானிக் கெமிக்கல் இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெரிட்டரியல் ராக், அதாவது 3ஆம் நிலையான பாறையும் மற்றும் வண்டல் பாறை. ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து பர்டிகுலராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனின்சுலார் இந்தியா வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மெயின் திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்க்கு. ஹையஸ்ட்டாக எங்கே இருக்குது நேச்சுரல் கேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் தான் வந்து ஃபவுண்ட் ஆகுது. பாம்பே அண்டு பிசாமி ஆயில் ஃபீல்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. குஜராத், அஸ்ஸாம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து நெம்பள்ளத்தூர், மங்க மண்டபம், ஓகேவா, மடம், ஓகேங்களா, இந்த 2 இடத்துல வந்து இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸஸை வந்து எடுக்கிறதுக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தியில் வந்து முன்னோடியாக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரேப்பிடாக வந்து 1985 தான் வந்து ரேப்பிடாக வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எந்தெந்த இடத்துலலாம் வந்து இருக்குதுன்னா காவேரி பக்கத்தில் வந்து இருந்திருக்கு காவேரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நந்தா இன் காம்போ பேசன், அதுக்கடுத்து டொரடோ இன் ஜெஸ்ஸிலம் பேசன் இன் ராஜஸ்தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1888 89 வரைக்கும் வந்து அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து மேனுஃபேக்சரிங் அதை வந்து கேல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க, சிஎன்ஜிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீத்தேனை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து எந்த இடத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூல் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ லைக் ஆயில் கிளாஸஸ்ஸு, டீசல் ஃபியூல்ஸு, எல்பிஜி எல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது யூஸ் பண்ணுறாங்கன்னா காற்றோட வந்து இது லைட்டராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து இது வந்து குயிக்காக வந்து ரிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் கேஸஸ் உடைய எந்த இடத்துலலாம் வந்து வச்சுருக்காங்க, ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுடைய கழிவுகள் வருது பார்த்திங்கன்னா, விவசாய கழிவுகளில் இருந்து ஸோ அதை உற்பத்தி பண்ணி அதை வந்து வெஹிக்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனே, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கெயில் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இவங்க தான் வந்து அந்த கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இவங்க வந்து நேச்சுரல் கேஸஸை வந்து ப்ராசஸிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தெர்மல் பவர். ஓகேங்களா, ஸோ தெர்மல் பவர் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஸ்பீடாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இதை நான் ஒரு சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதுக்கடுத்து வந்து பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து மரபுசாரா ஆற்றல் வளங்கள். ஓகேங்களா, ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது அனல் மின்சக்தி உயிரியல். ஓகேங்களா, ஸோ அனல் மின்சக்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக வந்து ஃபாஷியல் ஃபியூல்ஸை, அதாவது உயிரின படிவங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கோல், டீசல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, 1975. ஸோ கிட்டத்தட்ட வந்து 13 கோல் பேஸ்டு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. 7 கேஸ் லிக்விட் ஃபியூல் பேஸ்டு வந்து நடந்துட்டு இருக்கு. கம்பைன்டு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம், வெஸ்ட் பெங்கால். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து 90% இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து 5% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெய்வேலி, மேட்டூர்,
தூத்துக்குடி அண்ட் எண்ணூர். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நியூக்ளியர் பவர். ஸோ நியூக்ளியர் பவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஷன் அண்ட் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதில் நார்மலாக வந்து எந்த மினரல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா யூரேனியம் அண்ட் தோரியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் இனிஷியலாக வந்து 1940 வந்துச்சு. அது ரிசர்ச் கமிஷன் வந்து உருவாக்கி ஸோ ஆகஸ்ட் 1948 இன்கார்பரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 1969 வந்து பார்த்திங்கன்னா தாராப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நியர் மும்பையில் ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எவ்வளோ கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 320 மெகாவாட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ராவத் பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 335. ஓகேங்களா. ஸோ ராவத் பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 335 மெகாவாட்டு. கோட்டா ராஜஸ்தானில் 100, கல்பாக்கமில் 440 மெகாவாட்டு, கூடன்குளமில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட்டு. அதுக்கடுத்து வந்து உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா 235, கைகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 235 அண்டு கராக்கபூர் அது வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காக்ராபராவில் வந்து பார்த்தீங்கன்னா 235 மெகாவாட் இன் குஜராத். ஓகேங்களா. ஸோ நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து இந்தியாவை வந்து பப்ளிக் செக்டாரில் வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேஸ்ட் ஆன் மும்பை மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நேஷனல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் NPCIL வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்ஸ் ஜென்ரேஷன் பண்ணுறதுல ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இதை யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ யார் பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அதோடைய பவர் பிளான்ட்டை வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை டிசைன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நான் எடுத்த புக்கில் இருந்து என்னால் வந்து தனியாக பிரிக்க முடியல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் இந்த கண்டென்ட் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் பவர். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் வாட்டர்லேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஹைட்ரோ பவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்குதுன்னா எனர்ஜி, அதாவது வாட்டர் ரன்னிங் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுலேருந்து நீர்மின் சக்தியை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப மோஸ்ட் எக்கனாமிக்கலாக வந்து இருக்கும். இதில் வந்து நான் பொலிட்டிக்கல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து குளோபல் எலக்ட்ரிசிட்டி உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர்லேருந்து தான் வருது. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. இது வந்து ஃபிக்ஸபிள் மாடல் ஆஃப் பவர் எலக்ட்ரிசிட்டி. அது ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும். இதுக்கு எவ்வளோ தேவையான ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் கார்பரேஷன்ஸ் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஃபரிதாபாத்தில். ஸோ ஃபரிதாபாத் எங்கே இருக்குது அப்படின்னா நியர் டெல்லியிலேருந்து போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபரிதாபாத் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக திறனுடைய ஹைட்ரோ பவரை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் வந்து இந்தியாவில் இருக்குது. டோட்டல் ஹைட்ரோ எனர்ஜி வந்து கண்ட்ரியில் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஆஃப் அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்தாவில் வந்து திரிபுரா இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 30% ஈஸ்ட் ஃப்ளோ ரிவர்ஸ் சொல்கிறாங்க. 20% வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து 10.5 வந்து பார்த்திங்கன்னா வந்து கங்கா பேஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து 17.7 வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் 10.5 சவுத் ஆஃப் த டிபெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து கங்கா, அதுக்கடுத்து வந்து இண்டஸ் பேஷனில், அதுக்கடுத்து வந்து ரிவர் ஆஃப் சென்ட்ரலில் வந்து 10.5%. ஸோ இது 1 by 1 எழுதினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வந்து இந்தியாவில் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டார்ஜிலிங்கில் பண்ணியிருக்காங்க. 1897 வந்து டார்ஜிலிங்கில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1897 டார்ஜிலிங்கில் ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து சோலார் எனர்ஜி. ஓகேங்களா. இந்த சோலார் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சன்லைட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுப்பாங்க. இது வந்து டைரெக்டாகவும் எடுக்கலாம், இன்டைரக்டாகவும் எடுக்கலாம். அதாவது ஃபோட்டோவால்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, PVன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து கான்க்ரீட் சோலார் பவர், CSPன்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்தும் வந்து பவர் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு மெயினாக வந்து என்ன தெரியும், சோலார் பேனல்லேருந்து பவர் எடுத்து வந்து கொடுக்குறது தான்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயினாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்ணணும், சந்தைப்படுத்து, கமர்ஷியல் பண்ணணும், யூட்டிலைஸ் வந்து ஹீட் எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸு, இன்ஸ்டியூஷனல் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து சோலார் பவர் வந்து இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா வாட்டர் ஹீட்டர்ஸு, ரீஃப்ரிஜரேட்டரு, ஸ்ட்ரீட் லைட்டு, அதுக்கடுத்து வந்து குக்கிங் பம்ப்ஸு, பவர் ஜென்ரேட்டரு. ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயினாக வந்து சோலார் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல யாரெல்லாம் அதிகமாக இருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து விண்ட் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ விண்ட் எனர்ஜி அப்படின்றது வந்து ஹேர் ஃப்ளோவில் வச்சு எடுக்கிறது தான். காற்றுக்கு ஏற்ற மாதிரி வந்து விண்ட் டர்பைன்ஸை வச்சு வந்து எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பம்பிங் வாட்டர்ஸு, அப்புறம் ப்ரொப்பல் ஷிப்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜியை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வைடாகவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து எதுவுமே வந்து இதில் நடக்கிறதில்ல. இதுக்கு வந்து லெஸ் ஸ்பேஸ் இருந்தாவே போதும், ரொம்ப ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து அதிகமாக இருக்குது, முப்பந்தல் அண்டு பெருங்குடி. ஓகேங்களா. இந்த 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியர் கன்னியாகுமரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெரிய லார்ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் விண்ட் டர்பைன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்போ டெவலப் பண்ணாங்க இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 1886 தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த இடத்துல பண்ணாங்கன்னா குஜராத்தில் ஓகா அப்படின்ற இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மகாராஷ்டிராவில் ரத்தன்கீர், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 கிலோவாட் கெப்பாசிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து 4th லார்ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் விண்ட் பவர். ஓகேங்களா. 4வது இடத்துல வந்து விண்ட் பவரில் வந்து இருக்காங்க. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி சென்னையில் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1998. ஸோ இந்த இடத்துக்கு போயிருக்க ஒரு 2-3 டர்பைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிறாங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஃபைனல். ஓகேங்களா. ஸோ பயோமாஸ் எனர்ஜி. ஓகேங்களா. இந்த உயிரி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் இருந்தால் எடுப்பாங்க. அந்த தாமரை கழிவுகள், அப்புறம் வேளாணுடைய கழிவுகள், அதுக்கடுத்து நகர், அப்புறம் உயிரின கழிவுகள். ஸோ இது எல்லாமே சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேஸ்டேஜ்லேருந்து எடுத்து ஒரு கேஸை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது வந்து சீப்பர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 18 ஜிகாவாட் ஆஃப் எனர்ஜி பயோமாஸ்லேருந்து எடுக்கிறாங்க. கரண்ட்டாக வந்து 32% ஆஃப் டோட்டல் ப்ரைமரி எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா பயோமாஸ்லேருந்து தான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, டொமஸ்டிக் பர்பஸ்க்காக. அதுக்கடுத்து வந்து டைட் அண்ட் வேவ் எனர்ஜி. ஓகேங்களா. அந்த டைட் அண்ட் வேவ் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஓஷன் எனர்ஜி ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஓஷன் டைட்ஸு, ஓஷன் வேவ்ஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 8000 9000 மெகாவாட் டைடல் எனர்ஜியை வந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ மெயினாக வந்து இது எந்த இடத்துல வந்து 7000 மெகாவாட் பொட்டன்ஷியல் ஆஃப் டைடல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் காம்பே இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து கல்ஃப் ஆஃப் கன்ச்சில் வந்து 1000 மெகாவாட் பண்ணுறாங்க. ஸோ சுந்தர்பன்ஸில் வந்து 100 மெகாவாட்டு. ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 900 மெகாவாட் டைடல் பவர் பிளான்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் கன்ச் ரீஜியனில். ஸோ டோட்டலாக வந்து வேவ்ஸ் எனர்ஜி வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 40000 மெகாவாட் பண்ணலான்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோவாட் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ இது எந்த இடத்துலலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலிஞ்சம் அண்டு திருவனந்தபுரம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து இதை வந்து 1 by 1 எழுதி ஒரு 2-3 முறை நீங்கள் படித்தா மட்டும்தான் புரியும். நான் ஜஸ்ட்டு டேட்டாவை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது யாரும் நீங்கள் படித்தாவே உங்களுக்கு புரியும். பட் ஜஸ்ட் கேட்டுட்டு நீங்கள் ஒரு முறை படிச்சிங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.